ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவுல சனி வக்ரகதி பலன்கள். இந்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆனார். இப்பொழுது அவர் வக்ரம் பெறுகிறார். மீனராசியிலிருந்து சற்றே பின்னோக்கி நகர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தன்னுடைய குணம் மாறிக்கொள்ளும். அப்போ இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், 12 ராசிகளோட பலன்கள் என்ன, அதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி பலன் தான் சொல்ல போகிறேன். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீண்ட நாட்களாக வெளியூர் போகணும், இல்லை வெளிநாட்டுக்கு போகலாம், விசா எடுத்து வச்சு பாஸ்போர்ட் எடுத்து வச்சு விசா கிடைக்கலையே, இப்படிலாம் கவலைப்பட்டு எடுத்துருப்பீங்க. அது எல்லாமே இந்த சனி வக்ரகதி பலனில் கண்டிப்பாக நடைபெறும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அமையும், அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, கணவன் மனைக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அப்படி வந்து இருந்திருக்கும். ஒரு நாள் போகிறது ஒரு யுகமாக இருந்திருக்கும். என்னடா இது, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே அப்படி மனைவி கணவனை திட்டுறதும், கணவன் மனைவி திட்டுறதும், பிள்ளைகள் அப்பா அம்மா திட்டுறதும், அப்பா அம்மா பிள்ளைகளை திட்டுறதும், இப்படி தான் வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தது. ஒரு அமைதியான வாழ்க்கையாகவே இல்லாமல் இருந்தது. இப்பொழுது இந்த சனி வக்ரகதி அடைந்த பிறகு அது கொஞ்சம் குறையும், எல்லாம் பிஸி ஆகிடுவாங்க. வீட்டில் இருந்தானே சண்டை சச்சரவு வரும். பையனும் பொண்ணு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க, ஒய்ஃப் அவங்க பண்டாட்டி அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, கணவன் வேறு வேலைக்கு போயிடுவார். அந்த மாதிரி அமைஞ்சிடும். அப்போ அவங்க சண்டை போடுவதற்கு நேரம் இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் வரப்போதில்லை. அது இப்போது நிகழும். இந்த சனி வக்ரகதி பலனில் நடக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வியாபாரத்தில் இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் நஷ்டங்களை சந்திச்சுட்டே இருப்பீங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஆனால் இப்பொழுது அந்த நஷ்டங்கள் கொஞ்சம் மட்டுப்படும், ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கக்கூடிய அம்சமும் வந்துடும். இது மட்டும் இல்லை, நிறைய பயணங்கள் மேற்கொண்டு வருவீங்க, அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போ தான் ட்ராவலிங்லேயே தான் இருப்பாங்க. என்ன பண்ண, நான் பிஸ்னஸ் பண்ணுறேங்க. என்ன பிஸ்னஸ்? இது மாதிரி 4 பேர் போய் பார்க்குறது, பொருள் வாங்கி விற்கிறது, கான்டாக்ட் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே இது ஏற்ற காலமாக தான் இருக்க போகுது. இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே இந்த வக்ரகதி பலனில் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும், நல்ல வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு வரும், அதை வாங்குவீங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்குவீங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடுவீங்க, எல்லாமே நடக்கும். வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கலாம். பெரும்பாலும் நிறைய பேர் இடம் வாங்கி போடுவாங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா சனி பகவான் வந்து அந்த பூமிக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பூமி லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி தருவார். அதனால் லேண்ட் வாங்கி போடலாம், குரூப்பை வாங்கி லேண்டு வாங்கி போடுவீங்க, இல்லை சேமிப்பு வாங்கி இஎம்ஐ கட்டி வாங்கி போடுவீங்க. இப்போலாம் அந்த மாதிரி வந்துடுச்சு ப்ராஜெக்ட். இஎம்ஐயில் வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம், இப்படிலாம் வரும். இல்லைனா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு பார்ட்டாக கூட இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலாம். இப்படிலாம் கூட இப்போது காம்படிஷன் நிறைய வந்துச்சு இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில். அப்போ அது மாதிரிலாம் கூட வாங்கி போடலாம். இது இல்லாமல் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். சில நேரங்களில் உடம்பும் கொஞ்சம் சௌகரியம் இல்லாமல் போகும், அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய ராசாதிபதி சுக்கிரனால சனி பகவானுக்கு நட்பு கிரகம் தான், அதனால் பெரிய பாதிப்பு வராது. இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி சனிக்கிழமையிலே பெருமாள் கோயில் போய் வர வேண்டும், அம்மன் வழிபாடு போய் வர வேண்டும். இப்போது நடைபெற கொண்டிருக்கிறது ஆடி மாதம். ஆடி மாதம்னா அம்மன் மாதம் தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி அம்மன் உக்கிர தெய்வம், அம்மனுடைய உக்கிரமாக இருப்பாங்க, அவங்கள போய் வழிபட்டு வரணும். ஏன்னா சனிக்கு பிரீத்தி அப்படி தான். அது இல்லாமல் இந்த கால பைரவர் அவரோட வழிபாடு பண்ணால் சனிக்கு பிரீத்தின்னு சொல்லுவாங்க. வாராகி தேவி, இப்போலாம் பார்த்தீங்கன்னா வாராகி தேவி தான் எல்லாமே கும்பிட்டு நினச்சிட்டாங்க. வாராகி தேவி முதல்ல பயந்துட்டு இருந்தாங்க, இப்போலாம் எல்லாருமே கும்பிட்டுன்னு இருக்காங்க. அடியேன் வாராகி உபாசகர் தான். அதனால் வாராகி வழிபாடு பண்ணலாம், நல்ல சிறப்பான பலன் கிடைக்கும். எல்லாமே தங்கதடின்னு உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். நேர்மை சத்தியம் தவறாமல் இருந்தாலே போதுமானது.
இதில் நம்ம நல்ல வாய்ப்புகள் வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். அரசியலில் ஜொலிக்க போகிறீங்க, சமூக சேவராக இருந்தால் இன்னும் நல்ல பேர் புகழெலாம் வரும். அறக்கட்டளை வச்சு நடத்துகிறவங்களா இருந்தால் நிறைய வருமானங்கள் வரும். சில பேருக்கு அறக்கட்டளை வச்சுட்டு இருப்பாங்க பேருக்கு தான், ஆனால் ஒன்றும் டொனேஷன் வராது, உபயதார் யாரும் கொடுக்க மாட்டாங்க, டோனர் யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு அதெல்லாம் நிறைய வரும். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ வந்துட்டுருக்கு உங்களுக்கு. அதை முதல்ல நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பயணங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். நீங்கள் பொருட்கள் ஒன்று தொலைஞ்சு விடும், இல்லைன்னா களவாடப்படும், திருடு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா. எப்பயுமே ஒன்று தொலைஞ்சு போகும், இல்லைன்னா திருடப்படும். தொலைஞ்சு போனால் நம்ம கை தவறலாம் எங்கேயாவது வச்சிடறது தான். ஒரு இடத்துக்கு போவோம், அங்கே வச்சுட்டு வந்துடுவோம், மறந்துட்டு வந்துடுவோம். இல்லை என்றால் திருடப்படும் நம்ம கவனிக்காமல் போது யாரும் எடுத்துன்னு போவாங்க. இந்த ரெண்டுத்தில் ஒன்று கண்டிப்பாக நடக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ஞாபக சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்குண்டான உணவுகள் சாப்பிடலாம், தியானம் அடிக்கடி மேற்கொள்ளலாம். இப்படிலாம் பண்ணிங்கன்னா அந்த மெமரி பவர் கொஞ்சம் வந்துடும் உங்களுக்கு. அதுமாரி ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் பெண்கள் வழிபாடு உங்களுக்கு மிகவும் ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளில் பெண்கள் மாற்றுத்திறனாளி இருப்பாங்க, கை கால் இழந்தவர்கள் இருப்பாங்க, தடி வச்சு நடப்பாங்க. இந்த மாற்றுத்திறனாளி சைக்கிள் மாதிரி இருக்கும், அதை வச்சு ஓட்டுவாங்க. இப்போல்லாம் ஸ்கூட்டர் கூட மாற்றுத்திறனாளி ஓட்டுறாங்க, அந்த மாதிரி கூட இருக்கும். அது வசதி உள்ளவங்க ஓட்டுவாங்க. வசதி உள்ளவங்க சொல்ல முடியாது, அரசாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி அறக்கட்டளை தர்ம ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறவங்க அவங்களுமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம், இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அடிக்கடி நீங்கள் வெளியில் சென்று வரும்போது யாருக்காவது ஒரு தான தர்மம் பண்ணிட்டு வரணும், அதை வளர்த்துக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் அது பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு புதிய பொறுப்பு ஒன்று வந்து சேரப்போகுது. அது அரசாங்கத்து மூலிமா இருக்கலாம், தனியார் மூலிமா இருக்கலாம். இந்த முன்மே சொன்ன மாதிரி இந்த சமூக சேவகை அறக்கட்டளை இந்த மாதிரி சார்ந்ததாக கூட இருக்கலாம், ஆன்மீக சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அதெல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்களாக நடக்க போகுது. எது எப்படி இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நல்ல பலனாக தான் ஏற்படுத்தி தரும். நீங்கள் ரங்கநாத பெருமாள் அவரை வழிபட்டு வரணும். ஆதிசேஷன் மேலே படுத்திருப்பார். சயன கோலம் சொல்லுவாங்க, அதுதான் படுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பெருமாளை வழிபட்டு வருவது சனிக்கிழமையிலே நல்லது. புதன்கிழமையிலே வழிபடலாம், சனிக்கிழமையிலே வழிபடலாம். எங்கு சென்றாலும் நீங்கள் நல்லா கேட்டுங்க, ஒரு இல்லாதப்பட்டவங்களாக இருக்கலாம், எங்கே பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து உடனே ஒரு தண்ணி வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இப்படி நீங்கள் அந்த இயல்பான விஷயத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. எந்த தானத்தை விட அன்னதானமும் சிறந்தது. ஏன்னா அது போதும், அவ்வளோதான், கொஞ்சம் கொடுத்தா சாப்பிட்ருவாங்க, அதுக்கு மேலே வேணான்டுவாங்க. பொருட்கள் வாங்கணுன்னா தான் பொருட்கள் கொடுத்துக்கிட்டே இருங்கன்னுவாங்க. ஏன்னா அது எல்லையற்றது, அது பேராசை. எவ்வளோ வாங்கினாலும் நம்மளுக்கு நல்லது தானே, அதை நம்ம வச்சு நம்மளுக்கு தேவையானதை வச்சு மீதி விற்றுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சாப்பாடு மட்டும் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு கெட்டு போயிடும். உங்கள் வயிற்றுக்கு எவ்வளோ கொள்ளுமோ அந்த பொருள் தான் நீங்கள் சாப்பிட முடியும். அதனால் இதெல்லாம் நீங்கள் இந்த அன்னதானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொன்ன இந்த இடைப்பரிகாரங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த சனி வக்ரகதி பலன் நீங்கள் விடுபட்டு வந்துடலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.